ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ என்னடா திடீர்னு வர, திடீர்னு போறேன்னு தானே கேட்குறீங்க? இல்லை கேட்கலையா? சரி விடுங்க. ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்னால தான் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டுங்க. இப்போ இன்னைக்கு நான் என்ன ட்ராமா உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினி ட்ராமா தான். ஒரு 8 எபிசோடு தான் இருக்கும். நம்ம சேனலில் ஒரு 3-4 வீடியோஸ்குள்ளேயே முடிச்சிடலாம். இந்த சீரீஸை நீங்கள் பார்த்து முடிக்கும் போது உங்களோட ஃபேவரட் லிஸ்ட்டில் இதுவும் கண்டிப்பாக வந்துடும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி வாங்க, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ டேரெக்டாக அந்த சீரீஸ்குள்ள போயிடலாம். இந்த சீரீஸ்ல எடுத்ததுமே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம அலிப்பா அவரோட லேப்டாப்ல ஒரு லெட்டர் ஒன்று எழுதிக்கிட்டே நம்ம கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன எல்லாருமே ரொம்ப லக்கின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேக்குறீங்களா? நான் ஃபர்ஸ்ட் பிறக்கும் போது பேரன் பிறந்துட்டான்ற விஷயத்தை கேட்டதுமே என்னோட தாத்தா சந்தோஷம் தாங்க முடியாம ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே செத்துட்டாரு. தாத்தா போன துக்கத்தை தாங்க முடியாம என்னோட பாட்டியும் செத்துட்டாங்க. இவங்க 2 பேரையும் நினைச்சு என்னோட அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அதனால தாத்தாவையும் பாட்டியும் மறக்கணுன்றதுக்காக அவங்க பொருள் எல்லாத்தையும் போட்டு எரிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி எரிச்சிட்டு இருக்கும் போதே என்னோட அம்மா அவங்க பத்த வச்ச நெருப்புல அவங்களே பத்தி எரிஞ்சிட்டாங்க. என்னோட அப்பாவால அம்மா போனதை தாங்கிக்கவே முடியல. அவரும் குடிச்சு ஒரு நாள் கார் ஆக்சிடென்ட்ல மாட்டி அவரும் கோமாக்கு போயிட்டாரு. இப்படியே வரிசையா என் ஃபேமிலியில இருந்த எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களா செத்து போனாங்க. என்னோட அப்பா மட்டும் ஒரு 23 வருஷத்துக்கிட்ட கோமாலே இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் எனக்கு அவர் அட்மிட் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்துச்சு. உன்னோட அப்பா மூச்சுட்டா இருப்பா, வந்து பாருப்பான்னு. நானும் ஆசையா அப்பான்னு போயிட்டு பார்க்கலான்னு பார்த்தா நான் போறதுக்குள்ளே என் அப்பாவோட மூஞ்சில துண்டை போட்டு மூடிட்டானுங்க. அவரும் செத்து போயிட்டார் போல. கடைசியா அபிஷியலா நான் அனாதை ஆயிட்டேன். இப்ப புரியுதா உங்களுக்கு எதனால என்ன எல்லாரும் லக்கின்னு சொல்றாங்கன்னு? என் குடும்பத்துல இருந்த எல்லாரும் செத்ததுக்கு அப்புறமும் நான் மட்டும் உயிரோட இருக்கேன்ல, அதனாலதான். எனக்கு கடைசியா என்னோட அப்பா செத்ததுக்கு அப்புறமா தான் ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எனக்கு இந்த லைஃப் தான் ஒழுங்கா இல்ல, அட்லீஸ்ட் அடுத்த லைஃபாவது ஒழுங்கா இருக்கணும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் நான் என்னோட லைஃபை ரீசெட் பண்ண போறேன், நான் சூசைட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி இப்ப ஹீரோ சொல்ல, நம்ம கிட்ட சொன்ன எல்லாத்தையுமே அவரோட லேப்டாப்ல லெட்டரா டைப் பண்ணி வச்சுட்டு நம்மளால ஆசையா ஒரு பூனை குட்டி எல்லாம் வளர்த்துட்டு இருந்திருப்பாரு. அதை அனிமல் டேக் கேர் சென்டர்ல உள்ள ஆளுங்களை வர வச்சு அவங்கள்ட்ட கொடுத்து விட்டுறாரு. அதுக்கப்புறமா ஒரு லேக்கு கிட்ட வந்து நிக்கிறாரு. ஒரு கல்ல அவரோட சேர்த்து கட்டிட்டு குதிக்கிறதுக்கு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கரெக்டா ஒரு குறிப்பிட்ட டைம்ல தான் குதிப்பேன்ற மாதிரி நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அன்னைக்கு தான் நம்ம ஹீரோக்கு பிடிச்ச ஒரு ரைட்டரும் செத்துருப்பார் போல. அதனால அவர் செத்த டைம்ல தான் நானும் சாவேன். அப்பதான் என்னோட சாவுக்கு ஒரு மீனிங் இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப தொப்புன்னு ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ குதிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த லேக்ல வேற யாரோ குதிச்சிட்டாங்க போல இருக்கு. இப்ப தண்ணிக்குள்ள விழுந்து அவங்க தத்தளிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோ யோசிக்கவே இல்லை. உடனே அவரோட கட்டியிருந்த கல் எல்லாத்தையுமே கழட்டி போட்டுட்டு இவரும் தண்ணிக்குள்ள குதிச்சிட்டாரு. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ அவர் காப்பாத்திட்டு வந்த ஆளை பார்த்துட்டு இருக்காரு. யாரு இது அப்படின்ட்டு. ஆக்சுவலா ஹீரோ காப்பாத்துனது வேற யாரையுமே கிடையாது, நம்ம ஹீரோயினை தான். யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போட்டிருக்க லாக்கெட்டை ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோயின் கண்ணை முழிக்கிறாங்க. ஏஞ்சி அடுத்த செகண்டே ஹீரோட மூஞ்சி இவ்வளவு பக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு டேய் பொறிக்கி ராசுகள் அப்படின்னு அவர் மூக்கிலே ஒரு பஞ்சு ஒன்று கொடுக்குறாங்க. இப்பதான் ஹீரோயின் அவங்களே இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோட ஃபுல் டைம் வேலையே திருடுறது தான். இவங்களோட பார்ட்னர் இன் கிரைம் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பாஸ் கீழே தான் வேலை பார்க்கறாங்க. அவர் ஒரு பார் ஒன்று வச்சிருக்காரு போல. அங்க வரவங்களை ஏமாத்தி காசு அடிக்கிறது தான் இவங்க 2 பேரோட வேலையும். அதுல வர அமௌண்ட்ல கொஞ்சம் பெரிய ஷேரை பாஸ் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறதுல இவங்க 2 பேரும் 50-50 எடுத்துப்பாங்க. ஸோ இப்படிதான் அவங்க வழக்கம் போல பண்ணிட்டு இருப்பாங்க. பாருக்கு வரவங்க எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு. இந்த மாதிரி தான் லாஸ்ட் நைட்டு வேற ஏதோ ஒரு கும்பலை கூட்டிட்டு வந்திருப்பாங்க நம்ம ஹீரோயின் ஏமாத்தி. அப்படியே அவனுங்களுக்கு சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு அவனுங்களை எல்லாம் ஈஸா ஏமாத்தி அவங்கள்ட்ட இருந்து காசு அடிச்சிடலான்னு பார்த்தா ஆனா அவனுங்க நம்ம ஹீரோயின் அசந்த நேரமா பார்த்து அவங்களுக்கு மயக்க மருந்து ஊத்தி கொடுத்துட்டானுங்க சரக்குல. அவங்க மயங்கினதுமே அப்படியே அவங்கள அலேக்கா தூக்கிட்டு அவனுங்க கார்ல ஏத்திட்டு கிளம்பிட்டு இருப்பானுங்க. இதை எல்லாத்தையுமே ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். ஆனா அவன் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டான். ஆக்சுவலா ஹீரோயினை கடத்திட்டு வந்தவனுங்க அவங்கள தூரமா எங்கேயாச்சும் யாருமே இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்கள்ட்ட தப்பா நடந்துக்கலாம் அப்படின்னு தான் பார்த்திருப்பானுங்க. இதை பத்தி அவனுங்க பேசிட்டே வந்துட்டு இருக்கும்போது பாதிலே நம்ம ஹீரோயினுக்கு முடிப்பு வந்திருக்கும். இனிமே தெளிவாகல. ஆனா இவனுங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டதுமே ஹீரோயின் உஷாராயிருப்பாங்க. இந்த ராஸ்கல்ஸ் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணுமே, என்ன பண்றது, ஏதாவது பண்ணி இவனுங்க என்கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு முன்னாடி தடுத்தாகணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சவங்க இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வழி மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவ் பண்ணிட்டு அவனுங்க போயிட்டு இருக்கும்போது அதுல ஒருத்தவங்க மேல வாமிட் பண்ணி விட்டுருப்பாங்க. லைட்டா அதுல கொஞ்சம் அவனுங்க டிஸ்ட்ராக்ட் ஆக இவனுங்க ஒரு பிரிட்ஜ் மேல போயிட்டு இருந்திருப்பானுங்க. அங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இருந்திருக்கும். இங்க ஹீரோயினை பார்த்துட்டு அதை பார்க்காம போனதுல காரை எடுத்துட்டு போயிட்டு அங்க சொருவி இருப்பானுங்க. உடனே 2 பேரும் இறங்கி காருக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்திருப்பானுங்க. மாறி சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. நீ அவளை பார்த்திருந்தா அந்த மாதிரி ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் மெதுவா கதவை திறந்துட்டு வெளியில கொஞ்சம் கொஞ்சமா தவழ்ந்து பிரிட்ஜ் கிட்ட போயிருப்பாங்க. கைப்புள்ள இதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ், இதை விட்டினா தப்பிக்கவே முடியாது உன்னால இவனுங்கள்ட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து பிரிட்ஜ்ல இருந்து ஒரு டைவ் வச்சிருப்பாங்க. அப்படிதான் அந்த லேக்ல லேண்ட் ஆயிருப்பாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினா காப்பாத்திருப்பாரு. இப்ப கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வந்தா ஹீரோ மூக்குல பஞ்ச வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஹீரோயின் ஹீரோவே அப்படியே வெறிக்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப டப்புன்னு 30,000 எடுத்து வை அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்குங்க காசு அப்படின்னு கேட்டா, ஆமா நேத்து நைட்டு ஃபுல்லா என்ன உன் இடத்துல நீ வச்சிருந்துருக்கிற, அதுக்குதான். இப்ப நீ காசை கொடுத்தாதான் நான் இங்கேருந்து போவேன். கொடுக்க மாட்டான்லாம் ஏதோ அடம் பிடிச்சேன்னு வச்சுக்க, நான் யாருக்கிட்ட வேலை பார்க்குறேன்னு உனக்கு தெரியுமா? என் பாஸுக்கு மட்டும் என்ன நீங்க வச்சிருந்த நேத்து ஃபுல்லா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோவேன்,
அவ்வளவுதான் உன்னை பீஸா ஆக்கிடுவாரு. அதுக்கு முன்னாடி நீயே காசை வச்சிட்டனா எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியா போயிடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ மனசுக்குள்ளேயே உன்னை காப்பாத்திங்க கூட்டு வந்து வச்சதே நான் தாண்டி என்கிட்டயே காசு கேட்கிறியா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா நம்மளால சரியான இன்ட்ரோ விட்டு அவரால் வாயை திறந்து பேசவே முடியல. அப்படியே ஹீரோயின் அமைதியா பார்த்துட்டு இருக்காரு அவங்கள பேச விட்டுட்டு. ஹீரோயினும் பாக்குறாங்க, என்ன முடியுமா முடியாதா, காசை எடுத்து வை நான் கிளம்பிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வீட்டு காலிங் பெல் அடிக்குது. சரி நீ உட்காரு நான் போய் பாக்குறேன் யாருன்னு அப்படின்னு இப்ப ஹீரோயின் தான் வந்து பாக்குறாங்க. பார்த்தா ஒரு லேடி தான் வந்திருக்காங்க. ஹீரோயினை பார்த்ததுமே நீ யாருமா, நீ இங்க என்ன பண்ற, இங்க ஒரு பையன் இருப்பானே அவன் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓ அவரா, அவரு என்னோட பாய் ஃப்ரெண்டு தாங்க, இந்த உள்ளதான் இருக்காரு. சரிங்க நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அது நான் அவருக்கு ரெண்ட் கொடுக்கணுங்க அப்படின்னு சொன்னதுமே கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறாங்க. ஓ ரெண்ட் தானேங்க கொடுங்க நான் கொடுத்துறேன் அவங்கிட்ட, நான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு தாங்க, என்ன ரைட்டு தானே பேபி அப்படின்னு உள்ள பாவமா உட்காந்துருக்க ஹீரோ பார்த்து கேட்குறாங்க. ஹீரோ இங்க நடக்கிறது எல்லாத்தையும் அமைதியா பார்த்துட்டு இருக்காரு. சரின்னு இப்போ அவங்க ரெண்ட்டை வாங்கிட்டு உள்ள வந்துட்டாங்க. பரவாயில்லடா ஏதோ இவ்வளோ தனியா இருக்கிற, காசு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருப்போன்னு பார்த்தா வீடெல்லாம் வாடகைக்கு விட்டுட்டு இருக்கிறியா, சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பணத்தை எண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு மாதிரி ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காரு. ஏங்க அந்த பணம் எனக்கு வர வேண்டியது அப்படின்னு சொல்ல, எவன்டா சொன்னது உன் பணம்னு, இப்போ இது என் கையில தான் இருக்கு, அதனால இது என்னோட பணம், அதுவும் இல்லாம கடவுளோட கருணையை பாத்தியா, எனக்கு எப்போ பணம் தேவைப்படுச்சோ கரெக்டா காலிங் பெல் அழுத்தி தானா வந்திருக்குது பணம், அதனால இது எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்டா நினைச்சு நான் எடுத்துக்கிறேன். அதுவும் இல்லாம இதை நான் ஒன்றும் சும்மாலாம் எடுத்துட்டு போல, பாரு எனக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டுருக்கிறேன் நேற்று நைட்டு, கண்டிப்பா அங்க இங்கன்னு எதுவும் பார்த்துருப்ப, அதுக்கு காம்பன்சேஷனா எடுத்துட்டு போறேன் அப்படின்னும் போது நான் எதையுமே பார்க்கல அப்படின்றாரு ஹீரோ. அப்புறம் எப்படி ட்ரெஸ்ஸை மாத்தினியா, நான் கண்ணை மூடிட்டு மாத்தினேன். டேய் சின்ன பிள்ளையாடா நானு, என்னையே ஸ்கேம் பண்ண பாக்குறேன், நானே பல பேரை ஸ்கேம் பண்ணுவேன். இங்க பாரு நீ எனக்கு நேத்து மாட்டி விட்ட துணியெல்லாம் அங்க இருக்குது, பொண்ணுங்க போட்ட துணின்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, வாங்கறதுக்கு ஊர்ல 1000 பேர் இருக்கிறானுங்க, போட்ட காசை திருப்பி எடுத்துடலாம் பட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நேரா அவங்க பாஸோட இடத்துக்கு தான் போறாங்க. அங்க போயிட்டு காலிங் பெல் அடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களோட ஜிகிரு தோஸ்து வாய்ஸ் கேட்கிற மாதிரி இருக்கு. என்ன நம்ம தோஸ்து வாய்ஸ் கேக்குதே அப்படின்னு லைட்டா எட்டி பார்த்தா அங்க என்னடானா இவன் அவங்க பாஸோட ஆளுங்க கிட்ட கெஞ்சிட்டு இருப்பானா ஏதோ சொல்லி. அந்த ஹீரோயின் மிஸ் ஆயிட்டா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நான் அவளை பிடிச்சிடறேன், உங்களுக்கு அவ பண்ண எல்லாத்தையும் அவளுக்கு நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருப்பானா. இதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சு போயிருது. ஏன்னா இத்தனை நாள் ஹீரோயினுக்குன்னு இருந்தது எல்லாமே அவங்களோட ஃப்ரெண்டு அந்த ஜின்னு தான். இப்ப அவனே நம்ம முதுகுல குத்திட்டானே அப்படின்னு தெரிஞ்சதுமே ஹீரோயினால சுத்தமா அதை தாங்கிக்கவே முடியல. ஆனா இந்த டைம்ல நம்ம ஹீரோ சிவ பூஜையில கரடி வந்து நுழைஞ்ச மாதிரி அந்த ஹீரோயின் வந்து என் பிளான் எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டா. எனக்கு பிடிச்ச ரைட்டர்ஸ் அதே டைம்ல நான் சாகலான்னு பார்த்தேன், எல்லாமே கெட்டு போயிருச்சு. ஆனா என்னால அந்த ரைட்டரோட அடுத்த சாவு நாள் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, நான் இன்னைக்கே செத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவர் பண்ண வேண்டிய ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் வீட்டிலே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தூக்கு போட்டு சாகலான்னு முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு. ஆனா சாகுறதுனா ஒன்றும் சாதாரண வேலைலாம் இல்லைங்க, சும்மா ஒரு நாளே என்னோட உயிர் போகணும்னு நான் நினைக்கல, அதுக்காக ஏகப்பட்ட ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன். ஒரு பர்ஃபெக்டான சுருக்கு கயிறை ரெடி பண்றது வரைக்கும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா பல நாள். அதே மாதிரி நான் செத்ததுக்கு அப்புறமும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணுன்றதுக்காக நான் ரொம்பவே என்ன கிளீனா வச்சுப்பேன். அதே மாதிரி நான் செத்தா விஷயம் உடனே வெளியில தெரியணும் அப்படின்றதுக்காக தான் என் பக்கத்து வீட்டு லேடியும் நான் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருக்கேன். அவங்க அப்பப்போ வந்து என்னை விசிட் பண்ற மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். அப்பதான் நான் செத்தா உடனே அந்த விஷயம் வெளியில தெரியும். ஸோ பிளான் ஏ போனாலும் பிளான் பி கரெக்டா ஒர்க் ஆகிறதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே நான் பண்ணிட்டேன். இப்போ கரெக்டான டைம் வந்ததும் நான் சாக வேண்டியது மட்டும்தான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கரெக்டா ஜன்னலுக்கு நேராக தூக்க கயிறை மாட்டிட்டு ரெடி பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரம் தான், கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி இந்த அழகான சூரியனை பார்த்துட்டு நான் சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூரியனோட வெளிச்சம் ஒரு ஜன்னல் வழியா வரட்டும்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கரெக்டா டைம் ஆனது ஹீரோ தூக்கு போட்டுக்கிட்டாரு. இப்ப அவர் தொங்கிட்டு இருக்கப்போ கரெக்டா நம்ம ஹீரோயின் கதை வந்துட்டு வருவாங்களாம், ஒன்னு அவ்வளவு சீக்கிரம் என்னால விட்டுற முடியாது அப்படின்னுட்டு. ஆனா இங்க ஹீரோ தொங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாங்க. டேய் என்னடா பண்ற அப்படின்னு. இங்க ஹீரோ ஊஞ்சல் மாதிரி ஆடிட்டு இருக்காரு. ஆனா எப்படியும் அந்த கயித்துல இருந்து கழுத்தை எடுத்துட்டாரு. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டது ஹீரோக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. உடனே அது நான் துணி காய போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ஹீரோயின் ஒரு செகண்ட் அப்படியே அமைதியா ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் சரி வா நான் ஹெல்ப் பண்றேன் துணியை காய போடுறதுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ட்ரெஸ் அந்த தூக்க கயிறுல காய போட்டு விட்டுறாங்க. அப்படியே இப்ப ஹீரோட சோஃபால ஹாயா உட்காந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு கொஞ்ச நாள் என்னால எங்கேயும் வெளில போக முடியாது, அதனால உன் வீட்லயே தங்கிக்கிறேன், இந்த அதுக்கான ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருந்து முதல்ல எடுத்துட்டு போயிருப்பாங்கல்ல பணம், அதே ஹீரோ கிட்ட திருப்பி கொடுக்குறாங்க. ஹீரோ ஒரு செகண்ட் ஹீரோயினை பாக்குறாரு. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ், அவங்க குடிச்சிட்டு இருக்க ட்ரிங்க், கொடுத்த காசு, அவங்க உட்காந்துருக்க இடம் எல்லாமே எந்ததான். என்ன பேச்சு பேசுறா பாரியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் அங்கேயே தங்கிட்டாங்க. ஆனா ஹீரோ தான் ஒரு மாதிரி கடுப்புல இருக்காப்ல. ஒரு பர்ஃபெக்டான சூசைட் பிளானை ரெடி பண்ணி வச்சா எல்லா பிளானுமே அவளால ஸ்பாயில் ஆகிருச்சு. ஆனா என்னால இதுக்கப்புறமும் இந்த பிளானை மாத்த முடியாது, நான் இன்னைக்கு செத்தாகணும், எப்படி இருந்தாலும் என் பக்கத்து வீட்டு அக்கா வந்து பார்க்க தான் போறாங்க நான் செத்ததுக்கு அப்புறம், அதை ஹீரோயினே பார்த்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே நைஸா பாத்ரூமுக்கு வராரு. அவர் ஆல்ரெடி தூக்க மாத்திரையெல்லாம் வாங்கி வச்சிருப்பாரு போல இருக்கு. இப்ப அதை போடுறதுக்காக ரெடியா கையில எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காரு. அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சாக போறேன், இதுக்கப்புறமும் என்ன யாராலையும் தடுக்க முடியாது
அப்படின்னு ஹீரோ சாகறதுக்காக மாத்திரையை வாயில போடலான்னு வரும்போது அப்ப கரெக்டா ஹீரோயின் திடுக்குன்னு கதை திறந்துட்டு வந்து ஹீரோ பார்த்து தூக்க மாத்திரை எதுவும் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. டக்குன்னு கையை பின்னாடி மறைச்சுக்கிறாரு. எதுக்கு உனக்கு தூக்க மாத்திரை அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல, நான் சாக போறேன், சொல்லு மாத்திரை வச்சிருக்கியா இல்லையா அப்படின்னு ஹீரோ பார்த்து முறைக்கிறாங்க. ஹீரோ உடனே அவருக்கு பின்னாடி தான் டிராஷ் கேன் இருந்திருக்கும், அதுல அப்படியே நைஸா ஹீரோயினுக்கு தெரியாம அவர் கையில வச்சிருந்த மாத்திரை எல்லாத்தையுமே போட்டுட்டு இல்லையே என்கிட்ட அப்படிலாம் எந்த மாத்திரையும் இல்லையே அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டாரு. ஆனா ஹீரோயினால அவங்களோட ஃப்ரெண்ட் அந்த ஜின்னு ஏமாத்தினதை தாங்கிக்கவே முடியல. அவங்களோட போனும் வேற உடஞ்சு போயிருக்கும் அந்த தண்ணிக்குள்ள விழுந்ததுனால. அதனால ஹீரோட போனை வாங்கி தான் இப்ப கால் பண்றாங்க. ஆனா அவன் எடுக்கவே மாட்டான். வருதே கோவம் அவங்களுக்கு. டே ஐயோக்கே ராஸ்கல் கருமம் பிடிச்சவனே பொறுக்கி பயில அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல ஹீரோட போனை வெளில விட்டு எரிஞ்சிடறாங்க. ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியல. அப்படியே அப்புறாணியா பாத்துட்டு இருக்காரு. ஏமா அது ஏன் போனுமா அப்படின்னும் போது இப்ப என்ன உன் போனு போச்சா, பதிலுக்கு என் போனை உடச்சுக்கோ அப்படின்னு ஆல்ரெடி உடஞ்சு போன போனை ஹீரோயிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோனா அமைதியாவே பாத்துட்டு இருக்காரு, எதுவுமே சொல்ல முடியாம. சரி உனக்கு பதிலா நானே உடச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனையும் விட்டு வெளியில எரிஞ்சிட்டாங்க. இவ்வளவு நடந்துட்டு இருக்கு, நம்மால ஆனா வாயை திறக்கவே இல்லையே. அப்படியே அமைதியா நடக்கிறது எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காரு. சரியான சைக்கோவா இருப்பா போலேயவ. சாகறதுக்கு முன்னாடி இப்படி ஒருத்திக்கிட்டே வந்து மாட்டணும், இருந்தாலும் எனக்கு முன்னாடி என் போனு போய் சேர்ந்துருச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்ல. ஆனா ஹீரோயினால சும்மாவே ஒரு இடத்துல இருக்க முடியல. அதனால இப்ப ஹீரோ பிடிச்சி ஒரு கிளப்பு கூட்டிட்டு போயிடறாங்க. அங்க போயிட்டு ஹீரோயின் நல்லா பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ தான் ஓரமா உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் பார்த்துட்டு ஹே கமான்யா அங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க, வா பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னம் ஸ்டைல் பாட்டுக்கு பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா கிளப்பை விட்டு இப்ப வெளியில வந்தும் கூட ஹீரோயினால ஸ்டாப் பண்ணவே முடியல. செமையா பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோ தவழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. செமையா குடிச்சிட்டாரு. அவராலையும் கிளம்பி நடக்க முடியல. ஏப்பா யாராவது என்ன வந்து காப்பாத்துங்கப்பா, நான் சாகணும்னு நினைச்சேன், ஆனா இப்படி கேவலமா சாகணும்னு நான் நினைக்கவே இல்லை, யாராவது என்ன காப்பாத்துங்கன்னு கதறிட்டு இருக்காரு. ஹீரோயின் எல்லாம் நிறுத்துற மாதிரி தெரியல. ஹீரோவை சுத்தி சுத்தி ஒரு ஆர்கெஸ்ட்ராவே நடத்திட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. இப்ப அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கிறாங்க. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ எழுந்து பார்த்துட்டு அப்பாடா தூங்கிட்டு இருக்கா, அவ எழும்புறதுக்குள்ள எப்படியாவது செத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் அடுக்கி வச்சு தூக்கு கயிறுல மறுபடியும் தூக்கு போட்டுக்கலாம்னு பாக்குறாரு. அப்படியே தூக்கு கயித்தை கழுத்துல மாட்டிட்டாரு. ஏதோ சொர்க்கத்துக்கு போற மாதிரி சுத்தி பிரகாசமாலாம் ஏதோ வெளிச்சம் தெரியுது. அப்ப திடுக்குன்னு ஹீரோயின் எழுந்து ஹீரோ பயமுறுத்தி விட்டுறாங்க. இவர் புக்கு மேல நின்று இருந்திருப்பாரு. அப்படியே சறுக்கி கீழே விழுந்துட்டாரு. இருந்தாலும் கீழே விழுந்து மண்ணு ஒட்டாத மாதிரி புக் எடுத்து வச்சு படிக்கிற மாதிரி ஆக்ஷன் போட்டுட்டு இருக்காரு. ஹீரோக்கு கடுப்பாகுது. இல்லடா இவ இங்கேருந்து போற வரைக்கும் என்னால சாகவே முடியாது, எப்படியாவது இவளை இங்கேருந்து அனுப்பி ஆகணும், என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பதான் ஹீரோயின் ஹீரோட ஃபேமிலி போட்டோவை பாக்குறாங்க. அதுல ஹீரோ அவங்க ஃபேமிலியில உள்ள எல்லாருமே செத்துட்டதுனால அவங்க போட்டோ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி வச்சிருப்பாரு. ஹீரோட போட்டோ மட்டும் இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் கேக்குறாங்க, என்ன உன் ஃபேமிலியில யாருமே இல்லையா அப்படின்னு கேட்க ஹீரோ ஒரு செகண்ட் அப்படியே வில்லத்தனமா ஹீரோயினை பார்த்து ஆமா என் ஃபேமிலியில யாருமே இல்ல, ஏன்னா அவங்க எல்லாரையும் நான் கொடூரமா கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்ல இவர் ஹீரோயின் பயந்துருவாங்கன்னு நினைச்சிருப்பாரு. இவரு அவங்கள பயமுறுத்திடலாம் அப்படின்னு இப்படி சொல்லியிருப்பாரு. ஆனா ஹீரோயின் கேஷுவலா ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு விட்டுறாங்க. ஹீரோக்கு பல்ப் ஆயிருது, என்ன போமாட்டா போல இருக்குதே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு கசின் ஒருத்தன் இருப்பான். அவன் தான் ஹீரோக்குன்னு இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ஆனா அவனுமே ஹீரோக்கு லாயலாலாம் இல்ல, ஒரு பண நோக்கமா தான் பழகுறான். இப்ப கூட ஹீரோயிட்ட வந்து ஏதோ ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் வாங்க பாக்குறான். ஏதோ இந்த ஃபண்டு டெபாசிட் அது மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி ஒரு கான்ட்ராக்ட். இந்த மாதிரி இந்த ஃபண்டுல நீ இன்வெஸ்ட் பண்ணினா உனக்கு வருஷத்துக்கு 50% ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்டா டெபாசிட் பண்ண சொல்றான் ஹீரோ கிட்ட. இவனுக்கு நல்லாவே தெரியும் ஹீரோக்கு வீடு இருக்கு, வாடகைக்கெல்லாம் விட்டுட்டு இருக்காரு, காசு வருதுன்னு. அதனால நானே இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டேன், நீ ஓன்னு சொல்லிட்டு காசை மட்டும் கூட எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட எப்படா காசை கறக்கலான்ற மாதிரி பாத்துட்டு இருக்கான். ஹீரோயினே இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்ப கடைசி அந்த ஆள் எல்லாத்தையும் பேசி முடிச்சதும் டப்புனு இவங்க சாப்பிட்டுட்டு இருந்தவங்க அவன் மேலே எல்லாத்தையும் துப்பிட்டாங்க. ஐயோ சாரி சார் மன்னிச்சிருங்க, நானே உங்களை கிளீன் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சிட்டு இருந்தவங்க அந்த ஃபைலை வாங்கி பாக்குறாங்க. அந்த கசின் வச்சிருந்த ஃபைல. என்ன சார் 50% ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்றீங்க, அப்புறம் அதுக்கு நீங்க எல்லாருக்கிட்டையும் போயிட்டு காசு கேட்டுட்டு இருக்கீங்க, பேசாம நீங்களே இன்வெஸ்ட் பண்ணி 50% ரிட்டர்ன் எடுத்துக்கலாம் இல்லையா, அதுவும் இல்லாம வருஷத்துக்கு இவ்வளவு ரிட்டர்னை வச்சுட்டு இப்படி சும்மா தனியா இருக்க ஹீரோ என்ன பண்ணிட போறான், சும்மா போங்க சார், சும்மா வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காம அப்படின்னு சொல்ல அவனுமே ஹீரோ கிட்ட யாராவ தேவையில்லாம பேசிட்டு இருக்கா, நான் இன்னொரு நாள் வந்து உங்ககிட்ட இதை பத்தி பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் போயிட்டான். ஆனா அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட சொல்றாங்க ஹீரோயின், டேய் என்னடா அவன் உன்னை பகல் கொள்ள அடிச்சுட்டு இருக்கான், நீ என்னடானா ஒண்ணுமே சொல்லாம அவன் சொல்ற எல்லாத்துக்கும் மண்டைய ஆடிக்கிட்டு இருக்க, ஏன்டா வாயை திறந்து நோன்னு கூட சொல்ல மாட்டியாடா அப்படின்னு சொல்ல ஹீரோ தான் சொல்ல வராரு. ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோயின் ஹீரோ பாக்கெட்ல இருந்த பர்ஸ் எடுத்து இந்த காசு கம்பெனிக்கு உன்னை ஃப்ராட்ல இருந்து நான் காப்பாத்திருக்கேன்ல அதுக்கு தான் அப்படின்னு சொல்ல, அப்ப இது என்னடி பகல் கொள்ள இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் இங்க பாரு, நீ என்னோட ஃப்ரெண்டு, அதுவும் இல்லாம நான் உன்னை புள்ளி பண்ணிட்டு இருக்கேன், நான் புள்ளி பண்ணிட்டு இருக்கவங்கள வேற யாரும் புள்ளி பண்றதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஃப்ரெண்டா என்ன சொல்றாவ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு குட்டி பிளாஷ்பேக், நம்ம ஹீரோ ஸ்கூல் படிக்கும் போதே அவருக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டுலாம் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, எல்லாருமே ஹீரோவா ரொம்ப புள்ளி பண்ணிருப்பாங்க.
சொல்லுவாங்க, இவன் ரொம்பவே அன்லக்கி, இவன் பிறந்ததுனால தான் அவனோட ஃபேமிலியே செத்து போனாங்க, இவன் கூட யாருமே பேசாதீங்க சேராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ அதை பெருசா கண்டுட்டு இருந்திருக்க மாட்டாரு. இவருக்கு எப்பயுமே தனியா இருக்கிறது தான் பிடிக்கும். இப்ப பிரசன்னுக்கு வந்தா ஹீரோ வீட்டுல பாத்டப்ல குளிச்சிட்டு இருக்காரு. கை வேற நமன்னு இருக்குது. இவ வேற படுத்துறாளே, சாக விட மாட்டாளே என்னைய, எப்படியாவது செத்தாகணுமே, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா அப்பதான் ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஆமா இப்ப நம்ம தனியா தானே இருக்கோம், அவளால இப்ப நம்மள டிஸ்டர்ப் பண்ண முடியாதுல்ல, அப்பனா இதான் ரைட்டான டைம், இப்பயே செத்துற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலயே ஒரு கத்தி ஒண்ணு வச்சிருக்காரு. அதை எடுத்து அப்படியே கையை அறுத்துக்கலான்ற மாதிரி நம்மளால போயிட்டு இருக்க. இங்க வெளியில நம்ம ஹீரோயின் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. டேய் லூசு பயல, உன் பக்கத்து வீட்டு அக்கா வந்திருக்குது போல, நான் போயிட்டு என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு இப்ப கதவை திறந்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு நிக்கிறான். டேய் நீ எப்படா இங்க வந்த அப்படின்னு இவங்க கேட்கறதுக்குள்ளேயே அவன் அவங்களை பிடிச்சி இழுத்துட்டு போறதுக்கு பாக்குறான். என்ன ஓடி ஒளிஞ்சுக்கிட்டா உன்னை என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா, ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு ஹீரோயினை பிடிச்சி இழுக்கும் போது ஆனா ஹீரோயின் சண்டை போடுறாங்க. டேய் துரோகி, என் முதுகுலே குத்திட்டில, என்ன வித்துட்டில, ஒழுங்கா போயிரு இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்ல என்ன பண்ணிடுவ, ஒழுங்கா என் கூட வா, பாஸ் கிட்ட மன்னிப்பு கேளு, அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்றத பாக்கலாம்னு அவன் ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போதான் ட்ரை பண்றான். இங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா இங்க உள்ள ஹீரோ பாட்டை கேட்டுக்கிட்டு அப்படியே கையை அறுத்துக்கிறதுக்கு போயிட்டு இருக்காரு. ஆனா திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, இல்ல வேணாம், இந்த இடமே ஒரே ரத்த கலரி ஆயிரும், அப்படி செத்தா எனக்கு நல்லா இருக்காது, நியூஸ்ல எல்லாம் போட்டா அது சுத்தமா நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியில வந்துட்டாரு. ஆனா அப்பதான் இந்த ஜின்னு நம்ம ஹீரோயினை கண்ட்ரோல் பண்ணிட்டான். உன்னால என்ன ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியும்னு நினைச்சிட்டியான்னு. நம்மால அந்த டைம்ல கரெக்டா வெளியில வருவாரா, டக்குன்னு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஏதோ சூப்பர்மேன் மியூசிக் வருது, நம்மளுக்கு ஏதோ பின்னாடி சூப்பர்மேன் துணியை கட்டி விட்ட மாதிரிலாம் ஏதோ பண்றாங்க, ஏதோ எஃபெக்ட்லாம் போடுறாங்க. ஹீரோவே ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. யோ எடிட்டர், எதுக்கே அப்ப அந்த பிஜிஎம் எஃபெக்ட்லாம் போடுறீங்க, யார் இவன், இங்க வந்து ஹீரோயின்ட்ட என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இப்ப அந்த ஜின்னு ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயின்ட்ட இவன் தான் உனக்கு ஹெல்ப் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி நொங்க ஆரம்பிச்சிட்டான். ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காரு, சீவலை விட்டுட்டு செதறல்ட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே, இருந்தாலும் பரவாயில்ல, என் சாவு இப்படிதான் நடக்கணும்னு இருந்துச்சுன்னா நடக்கட்டும். ஆனா ஹீரோயின் கத்துறாங்க, டேய் எதுக்குடா அவன் கொடுக்கறத வாங்கிட்டு அப்படியே படுத்துருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜின்னை வேற வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனா அவன் ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு, இவன் இருந்தா தானே உனக்கு ஹெல்ப் பண்ணுவான், இவனை இப்பயே மட்டா பண்ணிடுறேன் அப்படின்ட்டு கத்தி எடுத்துட்டான். ஹீரோ அப்படியே கண்ணை மூடிட்டு, அவ்வளவுதான் கடைசியா நான் ஆசைப்பட்டது நடக்க போகுது, கமான் டைகர் என்ன கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இப்ப டக்குன்னு ஏதோ ஃபிளவர் பாட்டு உடையிற மாதிரி சத்தம் கேக்குது. ஹீரோக்கு அவரோட கனவே உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் பக்கத்துல இருந்த ஃபிளவர் பாட்டை எடுத்து இந்த ஜின்னோட மண்டையிலே அடிச்சு உடைச்சிருக்காங்க. அடுத்த செகண்டே அவன் சுருண்டி கீழே விழுந்துட்டான். ஹீரோ அப்படியே உறைஞ்சு போய் உட்காந்துருக்காரு. என்னடி பண்ண அவனை அப்படின்னு. டேய் என்னடா அப்படியே உட்காந்துட்டு இருக்க, அவனுக்கு எதுவும் இருக்கா, உயிர் இருக்கான்னு பாடுறா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பல்ஸ் செக் பண்ணி பாக்குறாரு. அவன் ஹார்ட் பீட்டை கேட்டு பாக்குறாரு, ஒண்ணுமே கேட்கல. என்ன நினைச்சாருன்னு தெரியல. ஆனா இப்ப அவன் செத்துட்டான்னு சொன்னா ஹீரோயின் ஃபீல் பண்ணுவாங்க, பயப்படுவாங்கன்னு நினைச்சிட்டு, இல்ல கொஞ்சம் மயக்கம் போட்டிருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓ அப்படியா, சரி சரி வா கிளம்பலாம், இவன் முடிக்கிறதுக்குள்ள நம்ம சீக்கிரமா இந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு கிளம்பிட்டாங்க. இவர் ஹீரோயின் கூட வரும்போது மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, நான் எதுக்கு இப்ப என் வீட்டை விட்டுட்டு ஓடி வரேன் இவ கூட, அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், நான் எதுக்கு அவனை பார்த்து பயப்படணும், எதுக்கு நான் இப்ப இவளை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு எதுவுமே புரியல. என்ன என் லைஃப்ல மட்டும் எல்லாம் தானா நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த வந்தவன் ஒரு பைக் எடுத்துட்டு வந்திருப்பான் போல இருக்கு. அந்த சாவியை ஹீரோயின்ல விட்டுட்டு வந்திருப்பாங்க. இப்ப அதை எடுத்துட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. ஹீரோக்கு அப்பயும் ஒன்னும் புரியல, இவ தான் அவனை அடிச்சா, இவங்க 2 பேருக்குள்ள பஞ்சாயத்துல நான் எதுக்கு குறுக்க வந்தேன், நான் எதுக்கு இவ கூட தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன், இப்ப நான் எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் அவளை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்குள்ள பல கேள்விகள். ஆனா ஒண்ணு, எனக்கு ஹீரோயின் கூட இருக்கும்போது என்னோட ஃபேமிலி கூட இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இங்க ஹீரோயின் ஹீரோ பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ஹீரோ கூட இருக்கும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது, ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேன், இவனை நான் ட்ரஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா ஹீரோவை பிடிச்சிக்கிறாங்க. ஆனா அடுத்த செகண்ட் ஹீரோ வண்டியை நிறுத்தி, நீ முதல்ல இறங்கு அப்படின்றாரு. இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, அப்படி இருக்கும்போது நீ ஒரு பொண்ணு என் கூட இந்த டைம்ல இப்படி சுத்துறது சரியா இருக்காது, உனக்கு ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு யாராவது இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க கிட்ட போயிருமா அப்படின்னு இருக்காரு ஹீரோ. ஆக்சுவலா ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா, அவர் ரொம்ப அன்லைக்குன்னு நினைச்சிட்டு இருக்காருல்ல, அதனால இவர் கூட ஹீரோயின் இருந்தா இன்னும் 2 நாள்ல செத்து போயிருவா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா இங்க ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்டு ஜின்னு அவன் ஹீரோவை 2 நாள்ல போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்க பாரு, அதெல்லாம் முடியவே முடியாது, இந்த டைம்ல நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, ஒரு நைட்டு தானே, வா பாத்துக்கலாம், நாளைக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைம்ல இங்க ஹீரோயினோட பாஸ் தான் காட்டுறாங்க. அவன் கொலை வரியில இருக்கிறான். முன்னாடி ஒருத்தன் நடுங்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். பாஸ் பாஸ், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, எனக்கு வேற ஒரு வேலை இருந்தது, அதனாலதான் உங்களோட அந்த பெட்டு பேர்டை வந்து நான் ஜின்னுகிட்ட கொடுத்துருந்தேன், அவன் இப்படி போவானே எனக்கு தெரியவே தெரியாது, தலைவா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு ஒரு கேட்டுட்டு இருக்காரு. இந்த பாஸ் ஒரு செகண்ட் அப்படியே அமைதியா பாக்குறான். ஓ அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான். அவ்வளவுதான், நம்மள மன்னிச்சிட்டாரு போல இருக்கு அப்படின்னு முன்னாடி உட்காந்து இருந்த ஆளு நினைக்கும் போது அடுத்த செகண்டே இந்த பாஸோட ஆளுங்க அவர் மூஞ்சிலே பைய போட்டு மூடிறானுங்க. அடப்பாவி, ஒரு பறவைக்காக ஒருத்தனை பரலோகமே அனுப்பிட்டியாடா அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்குலாம். அதே டைம்ல இப்ப நம்ம ஆளுங்களை காட்டுறாங்க. 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு வராங்க.
அங்க வந்து ஓனர்ட்ட நம்ம ஹீரோ சொல்றாரு, இந்த மாதிரி 2 ரூம் கொடுங்க அப்படின்னு சொல்ல வரும்போது ஹீரோயின் குறுக்கால பூந்து, எதுக்கு 2 ரூமு, ஒன்னே போதும், வா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு சாவி வாங்கிட்டு போறாங்க. அந்த ஓனர் ஒரு மாதிரி மேலையும் பாக்குறாரு. இந்த டைம்ல நம்ம ஹீரோயினோட பாஸ் அவர் ஆளை விட்டு அந்த ஜின்னு ஹீரோயின் பார்ட்னர் இருக்கான்ல அவனுக்கு கால் பண்ண வைக்கிறாரு. ஆக்சுவலா இவருக்கு இந்த பறவைகள்னா பிடிக்கும் போல இருக்கு, பேர்ட் லவர். இவர் ஒரு பறவையை ஆசையா வளர்த்திட்டு இருந்திருப்பாரு போல இருக்கு. அதை அந்த ஹீரோயினோட பார்ட்னர் ஜின்னுன்றவன் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறதுக்காக போயிருப்பான். அந்த டைம்ல தான் ஹீரோயின்ட்ட போயிட்டு ஒரு பெரிய கைகலப்பாக இருக்குமே, போனவன் அப்படியே அந்த பறவையும் கொண்டு போனதுனால இங்க பாஸ் செம்ம காண்டில் இருக்கிறாப்ல. ஆளை விட்டு போனை அடிச்சு பாக்குறாரு, அவன் எடுக்கவே மாட்டான். அவன் தான் நம்ம ஹீரோவோட அபார்ட்மெண்ட்ல மயங்கி போய் கிடக்குறானே, டேய் அவன் செத்துட்டான்டா. அந்த மொமெண்ட் தான் இங்க ஹீரோயினுக்கு இப்போ காலில் அவங்களுக்கு அடிபட்டிருக்கும், அதுக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காரு. ஹீரோவே தான் பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, ஹீரோவை பார்த்து, டேய் லூசு பையல, இதுக்கு முன்னாடி ஏதோ நீ பொண்ணெல்லாம் கிஸ் பண்ணிருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காரு. ஆனா அடுத்த செகண்ட் ஹீரோயின் பச்சைக்குன்னு ஹீரோக்கு கண்ணத்திலே கிஸ் பண்ணிட்டாங்க. ஹீரோ எதிர்பார்க்கவே இல்லை. அவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. இப்போ ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே மனசுக்குள்ளேயே என்ன இது ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது, எப்படா அந்த பாடா போன ஹார்ட்டை நான் நிப்பாட்டுறதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா, எதிர்பார்த்துட்டு இருந்தா, இவன் என்ன இப்படி வேகமா துடிக்க வச்சிட்டா, என்ன பண்றது இப்போ அப்படின்னு ஒரு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் மறுபடியும் கிஸ் அடிக்கலான்னு வராங்க. ஆனா டப்புன்னு நம்மளால ஒரே தள்ளி விட்டு வெளில ஓடி வந்துட்டாரு. நம்ம மனசு எப்படி அலப்பாய விடக்கூடாது. போற போக்க பார்த்தா இவ கிஸ் அடிச்சு நம்மள சாக விடாம ஆக்கிடுவா போல இருக்கே. இல்ல என்ன இருந்தாலும் பிளான் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்ப நேரா அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட போயிட்டு, சார் இன்னொரு ரூம் கொடுங்கன்னு கேட்க வரதுக்குள்ளே ஹீரோயின் வந்துட்டாங்க. இல்ல நீங்க இன்னொரு ரூம்லாம் கொடுக்க வேணாம், நான் ஜஸ்ட் விசிட் பண்ண தான் வந்திருந்தேன், இந்த கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிட்டாங்க. ஹீரோவும் எதுவும் சொல்லல, அப்படியே ஹீரோயின் போறத பார்த்துட்டே இருக்காரு. ஆனா ஹீரோயின் அப்படியே போகும்போது நினைச்சிட்டே போறாங்க, இப்ப என்ன பண்றான் அவன், என்ன நின்னு பார்த்துட்டு இருக்கானா, இல்ல என் பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கானா, ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சி போகாதன்னு சொல்லுவானா, என்ன கூட்டிட்டு போவானா திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போறாங்க. ஆனா ஹீரோ பின்னாடி இன்னும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காரு. இவங்களுக்கும் புரிஞ்சு போயிருது, சரின்னு இவங்க போயிட்டாங்க. ஆனா இங்க ஹீரோ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னா, இல்ல நம்மளோட பிளானு சாகுறது தான், வந்த வேலையை மட்டும் பாரு, அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டு உடம்ப கெடுத்துக்காத ராசின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரூமுக்கு வந்துட்டாரு. கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு அப்புறம் டயர்டாகி படுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பக்கத்து ரூம்ல ஏதோ கடார் போடார்னு ஏதோ பொருளாம் உடைய சத்தம் கேட்குது ஹீரோக்கு. என்னது அப்படின்னு கொஞ்சம் செவத்துல காதை வச்சு கேட்கும்போது ஹீரோயினோட வாய்ஸ் கேட்குது. அவருக்கு என்ன இவ வாய்ஸ் கேட்குது, இவ தான் போயிட்டால அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. ஆனா ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க. இப்பதான் பிளாஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் கடைசியா வந்திருப்பாங்கல்ல ஹீரோ விட்டு, ஹீரோ கூட நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா இவங்க எங்க போறதுன்னு தெரியாம இந்த ரோட்டோரத்திலேயே சரக்கெல்லாம் ஊத்தி கொடுப்பானுங்களே, அந்த மாதிரி ஒரு கடையில உட்காந்து குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் அங்க ஒருத்தனை பார்த்திருப்பாங்க, அவனை கரெக்ட் பண்ணி இந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இவனை வச்சு இன்னைக்கு நம்ம இங்க டேரா போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும், கூட்டிட்டு வந்தவன் ஒரு சரியான சைக்கோன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அவன் விரிச்ச வலையில தான் நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கு. அவன் இந்த மாதிரி ஆளுனா ஆக்சுவலா இந்த மாதிரி தனியா இருக்க பொண்ணுங்கள்ட்டலாம் பேசி அப்படியே தனியா ரூம் கூட்டிட்டு வந்து அவங்கள போட்டோ எடுத்து ஆன்லைன்ல போட்டு மிரட்டுவான் போல. அதான் அவன் நம்ம ஹீரோயின்ட்டு சொன்னதுமே இவங்களுக்கு பக்குன்னு ஆகிடுது. அச்சோ இவன்ட்டு இருந்து எப்படியா தப்பிச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போகும்போது தான் அவன் உஷாராயிட்டான். என்ன அவன் இஷ்டத்துக்குன்னா நீ கூட்டு வருவ, இப்ப நான் உன்னை இஷ்டத்துக்கு வெளியில போகணுமா, என் கூட இருந்துட்டு தான் நீ போற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பொருள் எல்லாத்தையும் கண்ணாமண்ணான்னு போட்டு உடைக்க ஆரம்பிச்சிருப்பான். இதுதான் ஹீரோக்கு சவுண்டு கேட்டிருக்கும். இந்த சவுண்டு கேட்டதுமே ஹோட்டலோட ஓனர் ஓடி வந்துட்டாரு இந்த ரூமை திறந்துட்டு. அவர் ஹீரோயினை ஏற்கனவே பார்த்திருப்பார்ல, ஆக்சுவலா அவரு ஹீரோயினை வேற மாதிரி நினைச்சிட்டாரு போல இருக்கு. இப்ப 2 பேரையும் லாக் பண்ணிட்டாரு. வந்தீங்கன்னா வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு ஒழுங்கா கிளம்ப வேண்டியதானே, பொருள் எல்லாத்தையும் உடச்சா யாரா காசு கொடுப்பா, இப்ப காசை எடுத்து வைக்கல போலீஸு கால் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி இவர் மிரட்டினதுமே இவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லா நம்ம ஹீரோயின் மேல இருந்திருக்குமா. இந்த கேப்ல அந்த சைக்கோ ஓடி போயிட்டான். ஹீரோயின் மட்டும் மாட்டிக்கிட்டாங்க. இவங்க எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்றாங்க அந்த ஓனர் கிட்ட, ஐயோ நான் அந்த மாதிரிலாம் கிடையாதியா, எனக்கு தங்கத்துக்கு இடம் இல்லாம தான் இந்த பக்கியை கூட்டிட்டு வந்தேன், என்ன உடியா நான் போறேன், போலீஸ்லாம் கூப்பிட்றாத அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ வராரு. ஹீரோ எல்லாத்தையும் பாக்குறாரு. ஆனா அவருக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. ஆளுதான் சரியான இன்ட்ரோவர்ட் ஆச்சு. சரிரா தைரியத்தை வர வச்சுட்டு டப்புன்னு உள்ள பூந்துரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ள பூந்துட்டாரு. அந்த பொண்ணு தப்பானவெல்லாம் இல்ல, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படின்றாரு. இப்ப இந்த ஓனர் பாக்குறான், என்னையா சொல்ற அப்படின்னு கேட்டதுமே உடனே பேச்ச மாத்திராரு நம்மாலே, அது என் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுங்கயா அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சார், வாங்க வாங்க வாங்க, நல்லா வசதியா போச்சு. 2 பேரும் அப்படியே இப்ப சோடியா நில்லுங்க பாப்போம். அந்த பயவுல ஏமாத்திட்டு ஓடினதுக்கு இப்ப 2 பேரும் மரியாதையா காசு எடுத்து வைக்கிறீங்க, இல்லைன்னா ஒன்னையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரையும் கையில ஒரு சுத்திய வேற வச்சுக்கிட்டு இருக்காரு. லாக் பண்ணிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. 2 பேரும் தின்னு மூச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு பாக்கெட்ல இருந்து ஏதோ சில்லறையா பொறுக்கி கொடுக்குறாரு. இதெல்லாம் பத்தாது அப்படின்னும் போது என்கிட்ட எவ்வளவுதான் சார் இருக்கு அப்படின்றாரு ஹீரோ. அந்த ஆளு ஒரு செகண்ட் அப்படியே ஹீரோவே ஒரு மாதிரி பார்த்துட்டு, சரி அப்படின்னா நீ போட்டிருக்க சாக்ஸை கைட்டி கூட அப்படின்னு கேட்குறான். ஒரு செகண்ட் ஹீரோக்கும் ஒன்றும் புரியல, ஹீரோயினுக்கும் ஒன்றும் புரியல. எதுக்கு சார் அதை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கன்ஃபியூஸ் ஆகி கேட்கும்போது, வாயை மூடி
மூடிட்டு கழட்டி குடுக்குறியா இல்லையா? இல்ல போலீஸ கால் பண்ணட்டா அப்படின்னு மிரட்டுனதுமே ஹீரோயினும் சரி குடுத்து தொலைடா அந்த ஆளு தான் கேட்குறான்ல அப்படின்றாங்க. ஹீரோவும் சரின்னு இப்போ ஒரு சாக்ஸ கழட்டி குடுக்குறாரு. இது நீ உடைச்சதுல பாதிக்கு தான் வரும். மிச்சத்துக்கு ஈடு இன்னொரு சாக்ஸையும் கழட்டி குடு அப்படின்றான். 2 பேரும் ஒரு மாரி பார்க்குறாங்க. குடுத்து தான் தொலையேன்டா அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் ஹீரோவும் இன்னொரு சாக்ஸ கழட்டி குடுக்குறாரு. எதுக்கு இந்த ஆளு இப்ப சாக்ஸ கேட்டான் அப்படின்னு இவங்க பார்த்துட்டு இருக்கும்போதே டக்குன்னு அந்த ஆளு சாக்ஸ் எடுத்து ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இவங்களுக்கெல்லாம் கொமட்டிக்கிட்டு வருது. என்ன ஜென்மண்டாவன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ சரி சார் அதான் நாங்க குடுத்துட்டோம்ல இப்ப நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு வெளியில வரும்போது அப்போ நல்லா பல்கா 2 பேரு வாசல்ல வந்து இவங்க 2 பேரையும் பிளாக் பண்றானுங்க. என்னன்னு பார்த்தா இந்த ஹோட்டல் ஓனருக்கு நம்ம ஹீரோயினோட பாஸ தெரியும் போல இருக்கு. அதே மாதிரி அந்த ஆளு நம்ம ஹீரோயினோட பார்ட்னரை வெறிகொண்டு தேடிக்கிட்டு இருக்கான்ற விஷயமும் இந்த ஓனருக்கு தெரியும். இந்த ஆளுக்கு வந்து ஜின்ன நல்லாவே தெரியும் ஹீரோயினோட பார்ட்னரை. அவன் கூட தானே எப்பயுமே அவங்க சுத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதனால இவங்களையுமே இந்த ஓனருக்கு தெரியும். ஸோ அதனால தான் இப்போ இந்த ஆளே இவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டான். உடனே இப்போ ஹீரோயினோட பாஸுக்கு தான் கால் பண்றான். ஹீரோயின் இருக்க விஷயத்த சொல்ல அந்த ஆளு ஹீரோயினோட பார்ட்னர் ஜின்னை பத்தி தான் விசாரிக்கிறான். அவன் இருக்கானா ஹீரோயின் கூட வேற எவனாவது இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தன் இருக்கான் தல. ஆனா அவன் ஜின் இல்ல. இங்க ஹீரோயின் வேற ஏதோ பிசினஸ் பண்ணிட்டு இருக்க ஆளுங்களை கூட்டிட்டு வந்து அப்படின்னதும் இந்த பாஸ் ஒரு மாதிரி பாக்குறான். என்ன நினைச்சான்னு தெரியல. சரி ஜின் இல்லைன்னா அதுங்களால நமக்கு யூஸ் இல்ல விட்டுருங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு போனை வச்சுட்டான். இந்த ஓனரும் ஒரு மாதிரி பாக்குறான் அவனோட ஆளுங்கள்ட்ட. சரி விட்டுருங்கடா போய் தொலைதுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப வெளியில வராங்க. ஹீரோயின் கேக்குறாங்க எதுக்கு என்ன நீ அங்க காப்பாத்துறதுக்கு வந்த? நானா இருந்தா கண்டிப்பா வந்திருக்க மாட்டான். ஆளை விட்டா போதும்னு ஓடி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வெளியில வந்து பார்க்கும்போது இவங்க வரும்போது எடுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல அந்த ஸ்கூட்டர் அதை காணோம். அடா பாவி அந்த தப்பிச்சு ஓடின அந்த லூசு பைய எடுத்துட்டு ஓடிட்டான் போல பைக்கை. ஆனா என்ன ஏதோ பேக் மாதிரி கிடக்கு அந்த பைக்ல இருந்து கீழே வந்துச்சா என்ன அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது ஹீரோயின் இப்பதான் அதை எடுத்து பாக்குறாங்க. இது என் பாஸோட பெட்டாச்சு அப்படின்னும் போது இதை வச்சுட்டு என்ன பண்றதுன்றாரு ஹீரோ. என்ன பண்றதா இங்க எதுவுமே யூஸ்லெஸ்லாம் கிடையாது. எதுக்கும் வச்சுக்கோ ஒரு டைம்ல தேவைப்பட்டாலும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேரும் டெஸ்டினேஷனே தெரியாம ஜேர்னி ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. இன்னும் ஒரு 2 பார்ட் தான் இருக்கு. அதோட இந்த சீரீஸே டோட்டலா முடிஞ்சிடும். சின்ன சீரீஸ் தான். ஆனா உங்க டைமுக்கு டோட்டலா ஒர்த்தா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களை அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். டாடா.